சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸின் மெகா காம்போ சேல், சம்மர் சில் அவுட் சேல். இசைஞானி இளையராஜா இசையில் யோகி பாபு மற்றும் பூமிகா நடிப்பில் உருவாக்கியுள்ள த்ரில்லர் திரைப்படம் ஸ்கூல் மே 23 முதல் திரையரங்குகளில். நீங்க ஒர்க் மட்டும் தான் பேசுறீங்க, ஒர்க் பண்ணதான் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் ஹராஸ்மெண்ட் நடக்குன்னு சொல்றீங்க. பட் டிரான்ஸ்ஜெண்டர் ரோட்ல நின்னாவே அவங்க ஹராஸ்மெண்ட் பண்றாங்க. இதை போய் நம்ம வெளியே போய் சொல்லி திருப்பி நம்மள தான் அசிங்கப்படுத்துவாங்க. நீ ஏன் வெளியே வந்தேன்னு கேள்வி கேட்பாங்க. நெகட்டிவாகவே இன்னும் அவங்களையே வச்சுக்கிற மாதிரியும் இப்படி தான் இருக்குது அப்படின்ற மாதிரியே சொல்கிற மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. உங்களுக்கு என்ன சொல்ல நினைப்பீங்க? எதுவுமே தெரியாது நம்மளை பற்றி, தப்பாக பேசுவாங்க, தப்பாக இது பண்ணுவாங்க. பட் நம்ம ஜெயிச்சதுக்கப்புறம் நமக்கு அவங்க தான் கால் பண்ணி விஷ் பண்ணுவாங்க. நமிதா வாழ்க்கையில் இந்த கல்யாணம் இதெல்லாம் நாங்கள் எப்போ பார்க்கலாம்? என்ன தைரியமாக கையை பிடிச்சிக்கிட்டு தன்னுடைய வீட்லேயும் இந்த நாட்டில் மக்கள் முன்னாடி பொண்டாட்டி இவங்க தான் கை கூட்டிட்டு போகிற ஆம்பளை யார் இருந்தாலும் எனக்கு சந்தோஷம். நீங்கள் சொன்ன மாதிரி மாடலிங் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஃபுட் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும். பட் ஸ்டில் அது ஒர்க் அவுட் ஆகல. அந்த மாதிரியான ரொட்டீன் உங்களுக்கு என்னது டயட்? ஹாட் வாட்டர் வித் பிட்ச் ஆஃப் டர்மிக், மஞ்சள், லைட்டாக ஹனி, அதில் வந்து லெமன் ஃபியூஸ் பண்ணிவிட்டு அது குடிச்சிடுவேன். ஃபேட் பேனர் அது ஆக்சுவலி. இப்போ வியட்நாம்லேருந்து பிலிப்பைன்ஸும் கேர்ள்ஸ் வந்தாங்க. அவங்களும் நான்வெஜ் சாப்பிடவே மாட்டாங்களா, ஒன்லி வெஜ்ஜஸ். அவங்க ஸ்கின் பார்த்தோன்னா அப்படியே பல பலன்னு நினச்சா, ஓ மை காட், நானும் நான்வெஜ் விட்டுருவேன். நான் கேட்ட விஷயத்தில் வந்துட்டு விமெனுக்குன்னு ஒரு நடக்கிறது, இப்போ ட்ரான்ஸ் விமெனுக்குன்னு ஒரு விஷயம் வர்றப்போ அதையே அட்ரெஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. நிறைய இடங்கள்ல வந்து அது வெளியவே தெரிய மாட்டேங்குது. அவங்களுக்குமே நிறைய விஷயங்கள் நடக்குது. நீங்க ஒர்க் மட்டும் தான் பேசுறீங்க, ஒர்க் பண்ணதான் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் ஹராஸ்மெண்ட் நடக்குன்னு சொல்றீங்க. பட் டிரான்ஸ்ஜெண்டர் ரோட்ல நின்னாவே அவங்க ஹராஸ்மெண்ட் பண்றாங்க. பேசப்படலைன்னா டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் வந்து இது வந்து லைக் வந்து இதை போய் நம்ம வெளியே போய் சொல்லி திருப்பி நம்மள தான் அசிங்கப்படுத்துவாங்க. நீ ஏன் வெளியே வந்தேன்னு கேள்வி கேட்பாங்க. லைக் பீப்புள் மைண்ட் செட் ஒன்றும் அப்படி தான் இருக்குது. லைக் வந்து இப்போ போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணி, நீ எதுக்கு நைட் வெளியே வந்தேன்னு கேட்பாங்க. இல்லை எதுக்கு நீங்கள் அங்கே போய் நின்னீங்க, பகல் டைமில் வெளியே வந்தாங்க, நீ எதுக்கு வந்து அங்கே போய் நின்னீங்க, என்ன பண்ணீங்க, நீங்கள் வந்து சும்மா இல்லாமல் அவங்க நோண்டிங்கன்னு சொல்லிட்டு வந்து தப்பாக அவங்க மேலே ப்ரொஜெக்ட் ஆகும்னு சொல்லிட்டு தான் பயந்து டிரான்ஸ் உமன்ஸ் வந்து வெளியே அட்ரஸ் பண்ண மாட்டேன்றாங்க. பட் இப்போ இருக்க டிரான்ஸ் உமன்ஸ்லாம் இதை தப்பு நடந்துச்சுன்னா அவங்க டேரெக்டாகவே கேள்வி கேட்டுறாங்க. ஏன்னா பிகாஸ் ஆல் ஆஃப் தெம் மீடியா பற்றி எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ ஒரு இன்ஸ்டாகிராம்ஸ் ஆகட்டும், யூடியூப் ஆகட்டும், எல்லாத்துக்குமே அந்த நாலேஜ் வந்துருச்சு. லைக் வந்து ஒரு சோஷியல் மீடியாவில் வந்து தப்பு நடந்துச்சுன்னா போடணும்னு சொல்லிட்டு எல்லாமே தெரிஞ்சிருச்சு. இப்போ டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் அட்ரஸ் பண்ணுறது டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் ஃபேஸ் பண்ணிடுறாங்க, தானே ஃபேஸ் பண்ணிடுறாங்க. அதை நீங்கள் சொல்ல மாதிரி எல்லா இடங்களிலுமே இந்த பாலிடிக்ஸுங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இதில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, எல்லாருமே திரும்ப அவங்களோட பழைய இடங்களுக்கு போயிடக்கூடாது. ஏன்னா இப்போ தான் வந்துட்டு ஒரு திருநங்கையை வந்துட்டு ஒரு ப்ரொஜெக்ஷனில் இருந்தாங்க, ஒரு மாதிரி போர்ட்ரே பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்கன்னா இப்படி தான் ஒரு யாசகம் கேட்குறவங்க அவ்வளோ, இல்லை வந்து ஒரு ஒர்க்கு அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்ல மட்டுமே பாவனைப்படுத்தப்பட்டிருந்தாங்க. அதை உடைச்சிட்டு வர்றப்போ அதை திரும்ப வந்து அவங்க பிரேவா போல்டா ஓகே நம்ம இதெல்லாமே பிரேக் பண்ணி நம்ம லைஃப்ல நம்ம ஒன்று பண்றோம், அதை திரும்ப புல் டவுன் பண்ணிடாதீங்கன்னு சொல்றீங்கல்ல. நெகட்டிவாவே இன்னும் அவங்களையே வச்சுக்கிற மாதிரியும் இப்படிதான் இருக்கு அப்படின்ற மாதிரியே சொல்ற மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. உங்களுக்கு என்ன சொல்ல நினைப்பீங்க? ஒருத்தவங்களை கீழே தள்ளிட்டு இன்னொருத்தவங்க மேலே வர்றது ரொம்ப வாழ்க்கையில் ரொம்ப தப்பு. அதே மாதிரி வந்து லைக் இப்போ வந்து எந்த விஷயம் இருந்தாலுமே வந்து நீங்கள் தப்பாக காட்டினாலும் ரைட்டாக காட்டினாலும் அவங்க வாழ்க்கையை அவங்க தான் வாழ போகிறாங்க. என்ன சொல்ல வருது, உங்கள் சந்தோஷத்துக்காக உங்களுடைய வருமானத்துக்காக மற்றவங்களை தப்பாக பேசாதீங்க, தப்பாக காட்டாதீங்க. பிகாஸ் நிறைய விஷயங்கள் லைஃப்பில் நான் பார்த்துருக்கேன், பர்சனலாக பார்த்துருக்கேன். எதுவுமே தெரியாது நம்மளை பற்றி, தப்பாக பேசுவாங்க, தப்பாக இது பண்ணுவாங்க. பட் நம்ம ஜெயிச்சதுக்கப்புறம் நமக்கு அவங்க தான் கால் பண்ணி விஷ் பண்ணுவாங்க. ஸோ வந்து நிறைய இன்ஃப்ளூயன்சர் வந்து என்ன தான் தப்பாக திருநங்கை ப்ரொஜெக்ட் பண்ணாலும் இதே திருநங்கை சமுதாயத்தில் படித்தவங்க இருக்கிறாங்க, வேலைக்கு போனவங்க இருக்காங்க, இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க இருக்கிறாங்க. ஸோ இவ்வளோ பீப்புள்ஸ் இருக்காங்க. ஏன்னா எங்களுக்கு எல்லாமே இப்போ எனக்குன்னா பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா அப்பா என்னை சப்போர்ட் பண்ணி ஏற்றுக்கிட்டாங்க. 10 இயர்ஸ் பிஃபோரே ஏற்றுக்கிட்டாங்க. எனக்கு எல்லா விஷயத்தையும் சப்போர்ட் பண்ணாங்க, எனக்கு கைடன்ஸ் பண்ணாங்க. இன்னும் நிறைய திருநங்களுக்கு அது கிடைக்காம இருக்குது. கிடைக்காதனால தான் எனக்கு அவங்க நிலைமை அப்படி இருக்குது. ஆனால் இப்போது அப்படி இல்லை. இப்போ வரப்போகிற திருநங்களுக்கு நீங்கள் உண்மையாகவே சொல்கிறேன், தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து படிப்பு ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. படிப்பு வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லா காலேஜ்லையும் ஃப்ரீ சர்டிஃபிகேட்ஸ், ஒரு காலேஜில் வந்து ஒரு சீட் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. திருநங்கைனா படிக்க ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கப்புறம் வரப்போகிற யங் ஜென்ரேஷன் திருநங்கைலாம் கண்டிப்பாக படிப்பாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது. பிகாஸ் வந்து இன்னைக்கு எங்கள் வீட்லேயே வந்து 3-4 பேர் படித்து முடிச்சிருக்காங்க. அதே மாதிரி 38 துறையிலையும் கண்டிப்பாக இதுக்கப்புறம் வருங்காலத்தில் கண்டிப்பாக திருநங்கைகள் எல்லாமே ஜாப்ஸில் இருப்பாங்க. எனக்கு வந்து ஒன்றும் ஃபியூச்சரில் 5 இயர்ஸில் கண்டிப்பாக நான் பார்ப்பேன் இருக்கேன். ஸோ அவங்களாம் பேசிகிட்டே இருக்கட்டும், ஓகே, நோ ப்ராப்ளம். ஒன்றும் 5 இயர்ஸ் கழிச்சு எங்களோட யங் ஜென்ரேஷன் வந்து ஒன்றும் எவ்வளோ டெவலப் ஆகி அவங்கள பதிலடி கொடுப்பாங்க. அதை நான் நினைக்கிறேன். நீங்கள் சொல்கிற விஷயங்களில் சில இடங்களில் வந்துட்டு
எப்படி வந்து ஒரு பெண்ணுக்கு ஒரு பெண் எதிரியா இருக்காலோ அதே மாதிரி ஒரு திருநங்கைகளுக்கு திருநங்கைகளுமே எதிரியா ஏதோ ஒரு இடங்கள்ல இருப்பாங்கல்ல, அந்த மாதிரியான விஷயங்கள் என்ன நடக்குது? திருநங்கை எதிரின்னு சொல்ற முன்னாடி வந்து என்ன சொல்ற, அவளுக்கே அதை கடிச்சிச்சு எனக்கே கிடைக்கலன்னு லைக் போட்டி பொறாம தான். பட் வந்து நான் என்ன சொல்றேன்னா, லைக் வந்து என்னோட வாழ்க்கை நான் மட்டும் தான் வாழ முடியும். லைக் வந்து இட்ஸ் ஆல்ரெடி ரிட்டன் ஆன் மை ஹெட். எனக்கு வந்து எப்பயுமே ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு எந்த விஷயம் கிடைச்சாலும் ஐ தேங்க் காட். கிடைக்காட்டி ஓகே இதோட பெஸ்ட்டாக கிடைக்கும். நான் அப்படி தான் நான் என்ன மைண்ட் ட்ரெயின் பண்ணுறேன். மற்றவங்க அந்த மாதிரி இருக்கிறாங்க, மற்றவங்க இப்போ இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட போய் சண்டைக்கு போக மாட்டேன். மற்றவங்க ஏன் அந்த மாதிரி இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியும். பிகாஸ் என்னோட லைஃப் லக்ஸரியாக இருக்குது, என்னோட லைஃப் வேற மாதிரி இருக்குது, அதனால போட்டி பொறாமல் படுறாங்க. இட்ஸ் ஓகே. அவங்க என்னால் முடிஞ்சால் அவங்களுக்கு நான் நல்லது தான் பண்ணுவேன், கெட்டது நான் போய் பண்ண மாட்டேன். அவங்களுக்கு நல்லா இருக்கிறது வழி காட்டுவேன். நான் அந்த மாதிரி டைப். அந்த மாதிரி இருக்க திருநங்கைங்க பார்த்தா நான் ஜஸ்ட் வந்து அவங்களை வந்து நான் மோட்டிவேட் பண்ணுவேன். என்ன மாதிரி வாழ்றதுக்கு இப்படி வாழுங்கன்னு சொல்லி மோட்டிவேட் பண்ணுவேன். அவ்வளோதான். நான் ஹாப்பி டு ஹியர் தட். அண்ட் அழகா இருந்துச்சு அந்த ஒரு விஷயம். கமிங் பேக் டு நமிதா, நீங்க வந்து எனக்கு நீங்க சொன்ன விஷயங்கள்ல ஒரு மாடல்ல இருந்து ஒரு ஆக்டர், ஒரு சிங்கர், இப்ப புதுசா சிங்கரும் ஓகே இப்ப சொல்றப்ப ஒரு சிங்கர், ஒரு ஆண்டர்பிரனர், இத்தனை விஷயங்கள் இருக்குல்ல. பர்சனல் லைஃப்ல உங்களுக்கும் காதலுக்கும் சொல்லுங்க. உங்களுக்கும் காதலுக்கும் இருக்கிற ஒரு கனெக்ஷன், நமிதா வாழ்க்கையில இந்த கல்யாணம் இதெல்லாம் நாங்க எப்போ பார்க்கலாம்? நமிதா ரொம்ப லவ் பண்றேன். அது ரொம்ப சந்தோஷமா. அது வந்து ஒரு டாக்டிக்கான ஆன்சர். ஆனா நீங்க உங்க சிரிப்புக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஒரு விஷயம் இல்ல, அதான் உண்மை. பிகாஸ் வந்து உங்களுக்கு தெரியும், பிகாஸ் வந்து நான் எப்பயுமே ஒரு போராளியா தான் என்ன நினைப்பேன். பிகாஸ் என்னோட சமுதாயத்துக்கு என்னால் முடிஞ்ச நல்ல விஷயங்கள் எப்பயுமே வழிகாட்டிகிட்டே போயிட்டே இருக்கணும். அதை நான் ஃபோக்கஸ் பண்ணால்தான் நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். லவ், காதல் ரொம்ப அழகானது. லவ் பண்ணுங்க. கண்டிப்பாக நான் என்னை ரொம்ப லவ் பண்ணுறேன். அதே மாதிரி வந்து எனக்கான வாழ்க்கை துணை கண்டிப்பாக வந்து தெரியல, ஆண்டவன் எங்கே வச்சிருக்கான்னு தெரியல. மேபி இன் ஃபியூச்சர் கண்டிப்பாக. பட் இப்போதைக்கு அந்த ஐடியா இதை பற்றி எதுவுமே இல்லை. காதல் அதெல்லாம் நீங்கள் எதுவுமே தயவு செஞ்சு எதுவுமே இல்லை. ஆனா வந்து இந்த மாதிரியான ஒரு துணை தான் எனக்கு தேவை வாழ்க்கை முழுக்க அப்படிங்கிற மாதிரி இந்த டைப் ஆஃப் பர்சன் ஒன்று இருக்கும்ல. உங்களோட டைப் என்ன மேம்? உங்களுக்கு தெரியும், பீயிங் இன் திஸ் ஃபீல்ட், லைக் வந்து நான் பெரிய பெரிய மாடல்ஸ் கூட ஒர்க் பண்ணிட்டேன், எல்லா ஹீரோஸ் கூட ஒர்க் பண்ணிட்டேன். எல்லாமே லைக் வந்து லைக் அழகு பற்றி நான் பேசவே மாட்டேன். லைக் என்ன தைரியமாக கையை பிடிச்சிக்கிட்டு தன்னுடைய வீட்லேயும் இந்த நாட்டில் மக்கள் முன்னாடி பொண்டாட்டி இவங்க தான் கை கூட்டிகிட்டு போகிற ஆம்பளை யார் இருந்தாலும் எனக்கு சந்தோஷம்தான். எனக்கு இந்த மாதிரி தான் கணவர், கருப்பாக இருக்கணும், குண்டாக இருக்கணும், ஒல்லியாக இருக்கணும், ஹைட்டாக இருக்கணும், அந்த மாதிரிலாம் இல்லை. இந்த சமுதாயத்துக்கும் அவருடைய பெற்றோருக்கும் அதே மாதிரி வந்து இந்த உலகத்துக்கும் என்னை முழுசாக பொண்டாட்டை காட்டுறவங்க ஆண்மகன் யார் இருந்தாலும் நான் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணி. அண்ட் நிறைய பேருக்கு இப்போ ஸ்கின் கேரும் இந்த மேக்கப்பும் வந்து கொஞ்சம் கான்ஷியஸ் ஆகிட்டாங்க. இப்படிலாம் போட்டால் கொஞ்சம் நம்ம அவங்கள ப்ரெசென்டபுளாக காட்டணுங்கிற மாதிரி. அதே மாதிரி இன்னொன்று ஒரு விஷயம், இந்த ஹெல்த் கான்ஷியஸ் நிறைய பேர் இப்போ தான் வந்து ஹெல்த் கான்ஷியஸாக வந்து ஃபுட் ஹேபிட்ஸை வந்து மாற்றிக்கிறாங்க. டயட்டாக இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி மாடலிங் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரிக்டான ரொட்டீனே இருக்கும். ஃபுட் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும். பட் ஸ்டில் அது ஒர்க் அவுட் ஆகலாம். அந்த மாதிரியான ரொட்டீன் உங்களுக்கு என்னது டயட்? நான் இப்போ வந்து எனக்கு வந்து முக்கியமான இப்போ நம்ம மிஸ் யூனிவர்ஸ் போகிறப்ப பார்த்தீங்கன்னா வந்து நம்பவே மாட்டேங்க, நான் ரைஸே எடுத்துக்கல, கார்ப்ஸே எடுத்துக்கல. நான் ஃபுல்லாக லிக்விட்ஸ் ஜூஸஸும் அதே மாதிரி வெஜ்ஜஸ், க்ரீன்ஸ் நிறைய வெஜ்ஜஸ் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நிறைய வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து இப்போ நான் இப்போ ஷோக்கு ப்ரிப்பேர் பண்ணுறேன்னா, இப்போ நான் மார்னிங் எழுந்திரிச்சேன்னா ஐ ஜஸ்ட் ஸ்டார்ட் த டே வித் ஹாட் வாட்டர் வித் பிச் ஆஃப் டர்மிக், மஞ்சள் போட்டுட்டு லைட்டாக ஹனி, அதில் வந்து லெமன் க்யூஸ் பண்ணிவிட்டு அது குடிச்சிடுவேன். ஃபேட் பேனர் அது ஆக்சுவலி டே வித் ஸ்டார்ட் வித் ஃபேட் பேனர். அதில் வச்சு நான் பண்ணிட்டேன்னா ஐ ஜஸ்ட் கோ ஃபார் மேலே போய் நான் வந்து என்னுடைய கார்டியோ ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். பண்ணி முடிச்சுட்டு ஐ ஜஸ்ட் கம் டவுன். அது 11-12 ஆகிடுச்சுன்னா 3 எக்ஸ் எடுத்து அது பீட் பண்ணிவிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா கேப்சிகம், டொமேட்டோ ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சப்போஸ் மஷ்ரூம்ஸ் போடணும் இல்லை சிக்கன்ஸ் போடணுன்னா அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை சாப்பிட்ருவேன். அது சாப்பிட்டு முடிச்சிட்டேன்னா ஒரு 3 o'clock வரைக்கும் ஆம்லெட் மாதிரி போட்டு சாப்பிட்டு 3 மணி ஆகிடும். 3 மணி முடிஞ்சிருச்சுன்னா திருப்பி ஐ கோ ஃபார் ஜூஸஸ் சாப்பிட்லான்னா ஜூஸஸ் சாப்பிடும். நிறைய வாட்டர் குடிப்பேன். அப்போ 4 o'clock 5 o'clock இஃப் ஐம் வெரி ஹங்க்ரினா ஐ ஹேவ் இது கிரவுண்ட்நட்ஸ், வேர்க்கடலை சாப்பிடுவேன். நான் கடலை அவிச்ச கடலை சொல்லுவாங்களே, அந்த அவிச்ச கடலை சாப்பிடுவேன். நைட் நான் 7 o'clock மேலே தான் சன் செட்க்கு அப்புறம் தான் ஐ ஹாவ் இட் பிளேட் ஆஃப் மீல். அதில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சிக்கன் இருக்கும். எனக்கு வந்து ரொம்ப சிக்கன் பிடிக்கும். ஃபிஷ் சாப்பிட்றவங்க ஃபிஷ் சாப்பிட்லாம், நான் சிக்கன் சாப்பிடுவேன். ஸோ சிக்கன் சாப்பிடுவேன். அதே மாதிரி இன்னொரு ஆம்லெட் வச்சுப்பேன். கொஞ்சமாக வெஜ்ஜஸ் வச்சுட்டு
அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வச்சுப்பேன். ஃப்ரூட்ஸில் வந்து நீங்கள் சப்போஸ் டயட்டில் இருக்கீங்கன்னா யூ கேன் ஹேவ் திஸ் ஃப்ரூட்ஸ். கண்டிப்பாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பைனாப்பிள், பப்பாயா, வாட்டர்மெலன். இதை வந்து நீங்கள் ஆல்டர்னேட்டிவாக யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ ரொம்ப ஹீட் ஆகிடுச்சு, ரொம்ப பிம்பிள் வருது, ஷோஸ்லாம் போகிறப்ப ரொம்ப ஹீட் ஆகி பாடி ஃபேஸில் பிம்பிள்லாம் வருது, அவங்க வாட்டர்மெலன் மாற்றிக்கலாம். இல்லை என் பாடி ஓகேனா அவங்க பப்பாயாவும் பைனாப்பிளும் ரெகுலராக சாப்பிடலாம். ஸோ இதில் வந்து ரைஸை குவிட் பண்ணிவிட்டு அவங்க சப்பாத்தியோ இல்லை வந்து ஏதாச்சும் இது பண்ணிக்கலாம். ஃபிஷ் கறி, ப்ரான்ஸ், சிக்கன், அவங்க நான்வெஜ் எதுவும் சாப்பிடலாம். பட் நைட் வந்து 7 o'clock ஒரே ஒரு மீல். ஆனால் அது முடிச்சதுக்கப்புறம் தண்ணி குடிச்சிட்டு நைட் பிஃபோர் ஸ்லீப்புக்கு கேப் இருக்கணும். 2 to 3 hours எதுவுமே சாப்பிடக்கூடாது. அப்படியே போய் தூங்கிடணும். அவ்வளோதான். இப்படி தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். பாடி கான்ஷியஸ். அதே மாதிரி என் உடம்பை பற்றி நிறைய பேர் கேட்பாங்க, அக்கா குண்டா இருக்கீங்க, திடீர்னு ஒல்லி ஆகிட்டிங்கன்னா, பிகாஸ் ஐ ஃபாலோ திஸ். எனக்கு வந்து ஒரு கேரக்டருக்கு வந்து அந்த படத்தில் குண்டாகணும்னா நான் எதுவுமே பண்ண மாட்டேன். ஒரு 10-15 days நான் 3 வேளையும் சாப்பாடு சாப்பிட்டேன்னா இட் பிகேம் ஓகே, கொஞ்சம் ஃப்ளஃபி ஆகிடும். இப்போ நான் இல்லை நான் உடம்பு கம்மி பண்ணணும், எனக்கு இந்த ஷூட் இருக்குது, இந்த பிராண்ட் நான் போகணுன்னா ஐ ஜஸ்ட் ஸ்டிட் ஆன் டயட். இப்படி தான் என் உடம்புக்கு இதாகும். அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு ஒரு காலத்துக்கு அப்புறம் இந்த ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட்றது நிஜமாலுமே நல்லது கிடையாது. ஏன்னா நம்ம ஸ்கின் ரொட்டீன் ஒன்று வச்சுக்கிட்டோம், ஸ்கின் கேர்னு வச்சுட்டாலுமே நம்ம இன்டேக்லேயும் ஒரு கேர் இருக்கணும்ல. ஸோ இந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் யாராக இருந்தாலும் அவாய்ட். ஜங்க் ஃபுட்ஸ் அவ்வளோதான். ஜங்க் ஃபுட்ஸ் நான் வந்து பொதுவாகவே என்னை பொறுத்த வரைக்கும் நான் சீஸ் சாப்பிட, சீஸ் இந்த பர்கர் பீஸ் எல்லாம் பிடிக்காத போனேன். நான் எனக்கு என்ன தெரியாது, சின்ன வயசுலேருந்தே எனக்கு அது பழக்கம் அது. ஸோ அதனால் அதெல்லாம் சாப்பிட மாட்டேன். நான் நடுவில் வந்து நிறைய ஜங்க் ஃபுட் சாப்பிட்டு இப்போ எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டேன். பிகாஸ் நம்மளுக்கே அந்த இது நாலேஜ் வரும்ல, வை ஷுட் வி ஹேவ் ஆல் திஸ் திங். பிகாஸ் வந்து இப்போ நம்ம வந்து நான் நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய பேர் நான் வந்து இப்போ இன்டர்நேஷ்னலாக போகிறப்ப நிறைய பேர் அவங்க ஸ்கின் கேர், அவங்க பாடி கேர்லாம் பார்த்ததுக்கப்புறம் ஐ தாட் ஓகே நம்ம இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ப மாட்டீங்க, என் கூட வந்து நான் இன்டர்நேஷ்னல் ஷோ போகிறப்ப வியட்நாம்லேருந்து பிலிப்பைன்ஸும் கேர்ள்ஸ் வந்தாங்க. அவங்களும் நான்வெஜ் சாப்பிடவே மாட்டாங்களா, ஒன்லி வெஜ்ஜஸ். அவங்க ஸ்கின் பார்த்தோன்னா அப்படியே பல இருந்தது. நான் நினச்சேன் ஓ மை காட் நானும் நான்வெஜ் விட்டுருவாங்க. பட் என்னால் முடியாது. ஸோ லைக் டிஃப்ரெண்ட் பீப்பிள்ஸ் பார்க்க டிஃப்ரெண்டாக கற்றுக்கிட்டேன் நான் அவங்க கிட்ட இருந்து. எஸ் மேம், பியூட்டிஃபுல் மேம். ஆரம்பத்துலேருந்தே உங்கள் ஜேர்னியில் எவ்வளோ விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ நாங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயமா இருக்கட்டும், உங்ககிட்ட இருந்து வந்த டிப்ஸாக இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் வந்துட்டு ஆக்சுவலி யூ ஆர் அன் இன்ஸ்பைரிங் விமன். நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்துட்டு யார் என்ன சொன்னால் எனக்கு என்ன, நம்ம வந்து ஒரு விஷயம் நம்ம பண்ணுறோம், எனக்கு பிடிச்ச விஷயங்கள் நம்ம பண்றோம். அதானே உண்மை. அட்லாஸ் வந்து நல்லதும் கெட்டதும் நான் மட்டும் தான் அனுபவிக்க போறேன். இப்போ வந்து எங்க வீட்டில் அம்மா அப்பாக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு நான் டிரான்ஸா மாறாம இருந்தேன்னா இன்னைக்கு நாட்டில் இவ்வளோ பேருக்கு ஒரு எடுத்துக்காட்டான இருந்திருக்க முடியாது. ஸோ எனக்கு பிடிச்ச விஷயம் நான் வந்து மனசாலவையும் எனக்கு முழுசா நான் பண்ணனால தான் இவ்வளோ தூரம் போயிருக்கேன். அதேதான் எல்லாத்துக்குமே. உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை தயவு செஞ்சு யாருக்காகவும் விட்டு கொடுக்காதீங்க. அதை ஃபோக்கஸ் பண்ணுங்க. நீங்க உங்களை நம்புங்க. ஏன்னா வந்து அதுல எந்த விஷயம் இருந்தாலும் நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு வெளியே வந்துடல அந்த உலகத்துல. ஸோ அது மட்டும் பண்ணுங்க. அதே மாதிரி நெவர் கிவ் அப். அது பண்ணவே முடியாத இந்த விஷயம் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. பிகாஸ் வந்து இந்த உலகத்தில் வந்து ஃப்ளைட் ஆகட்டும், ட்ரெயின் ஆகட்டும், நம்ம பேசுகிற மொபைல் ஆகட்டும், எல்லாம் மனுஷன் கண்டுபிடிச்சது தான். ஸோ நம்புங்க உங்களை, அவ்வளோதான். ரொம்ப அழகான விஷயம் மேம். இவ்வளோ நேரம் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளோ அழகான விஷயங்களை என் கூட ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸின் மெகா கோம்போ சே சம்மர் சில் அவுட் சே. இசைஞானி இளையராஜா இசையில் யோகி பாபு மற்றும் பூமிகா நடிப்பில் உருவாக்கியுள்ள த்ரில்லர் திரைப்படம் ஸ்கூல் மே 23 முதல் திரையரங்குகளில்.